Chapter 1, Padam 20. अथ व्यवस्थितान् दृष्ट्वा तार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृद्धे शस्त्रसम्पाते तनुर्वुद्यम्य पाण्डवः ऋषिकेशं तथा वाक्यम् இதமாக மஹீபதே. அதன் பின் வியவஸ்திதான் நிலை பெற்ற திருஷ்டுவா பார்த்து தார்தராஷ்டிரான் திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் கபித்வஜக அனுமானின் கொடியை தாங்கியவன் பிரவருத்தே ஈடுபடத் தயாராக சஸ்திர சம்பாதே அம்புகள் எய்ய தனுஹு வில் உத்யம்ய எடுத்து பாண்டவ பாண்டுவின் மகன் அர்ஜுனன் ரிஷிகேஷம் பகவான் கிருஷ்ணரிடம் ததா அச்சமயத்தில் வாக்கியம் வார்த்தைகள் இதம் இவ்வாறு ஆக கூறினான். மஹீபதே மன்னரே, அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான். மன்னரே, அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராஷ்டிரரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான். பொருளுரை. போர் தொடங்க உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடி வழிகாட்டலின்படி நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களது படைபலத்தை கண்டு திருதராஷ்டிர புதல்வர்களின் நம்பிக்கை ஏறக்குறைய சிதைவடைந்து விட்டதை மேற்கண்ட உரையிலிருந்து அறிகிறோம். அர்ஜுனனின் கொடியில் உள்ள அனுமானின் சின்னம் வெற்றியின் மற்றோர் அறிகுறியாயிற்று. ஏனெனில் ராமருக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற யுத்தத்தில் அனுமான் ராமரின் தரப்பில் ஒத்துழைத்தார். ராமர் வெற்றி வாகை சூடினார். தற்போது அர்ஜுனனின் ரதத்தில் ராமரும் அனுமானும் அவனுக்கு உதவுவதற்காகவே வீற்றுள்ளனர். பகவான் கிருஷ்ணர் சாக்ஷாத் ராமரே. மேலும் எங்கெல்லாம் ராமர் உள்ளாரோ அங்கெல்லாம் அவரது நித்திய சேவகனான அனுமானும் நித்திய நாயகியும் அதிர்ஷ்ட தேவதையுமான சீதையும் வீற்றிருப்பர். எனவே எத்தகைய எதிரியையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக புலன்களின் அதிபதியாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு வழிகாட்ட உள்ளார். எனவே போரை இயக்க தேவையான நல் அறிவுரைகள் அர்ஜுனனுக்கு எளிமையாக கிட்டும். பகவானால் அவரது நித்திய பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மங்களகரமான சூழ்நிலைகள் வெற்றி உறுதி என்பதை தெளிவுபடுத்தும் சின்னங்களாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.